கிட்டத்தட்ட 25 அடி உயரம் கொண்ட ராட்சத பேனர் போதிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில மாணவர்களோட வந்த ஆட்டோ மீது கவிழ்ந்து விழுந்திருக்கு. திருவள்ளூர் அடுத்து திருப்பாச்சூர்ல மத்திய அரசை கண்டிச்சு பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் போயிருக்கு. இந்த ஏற்பாடுல முதலமைச்சர் அவர்கள் வராருன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் திருவள்ளூர் மாவட்டம் எல்லையிலிருந்து சாலையில 2 பக்கமும் திமுகவுடைய கொடியை நல்லா பறக்க விட்டுருக்காங்க. 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில இருபுறமும் கொடிகளை கட்டி பறக்க விட்டுருக்காங்க. இந்த நிலையில கலெக்டர் அலுவலகத்தில இருந்து திருப்பாச்சூர் வரைக்கும் 25 அடி உயரம் கொண்ட ராட்சத பேனர் 5 வைக்கப்பட்டதா கூறப்படுது. ஆனா இந்த பேனருக்கான உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லப்பட்ட நிலையில திடீர்னு திருவள்ளூர்ல காற்றோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அடிச்ச காத்துல அந்த ராட்சத பேனர் சாலை உட்புறமா கவிழ்ந்ததால கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடி வாசல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேனர் பள்ளி மாணவர்களோட வந்த ஆட்டோ மீது உள்புறமா சாஞ்சிருக்கு. மாணவர்கள் ஆட்டோக்குள்ள இருந்ததா கூறப்பட்ட நிலையில பேனர் மேல கவிழ்ந்த உடனே அலற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல, அது தவிர்க்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் அவர்களை வரவேற்க வச்ச ராட்சத பேனர்கள் கவிழ்ந்து விழுந்ததால அந்த பகுதி மக்கள் அச்சத்துக்குள்ளாயிருக்காங்க. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷா கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.